ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கள் பயிற்சி 2.2ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 5ஆவதும் 6வது கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5வது கொஷின் பாருங்கள். கீழே உள்ள எண்கோட்டிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். இது எண்கோடு கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி புக்கில் கொஷினாக. அதுக்கப்புறம் அது கீழே இருக்க 5 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். இது பார்த்துட்டு எது பெரிய முழு ஜி அல்லது கே ஏன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இதில் எது பெருசுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால இது பாருங்கள், நடு சென்டர் அவங்க 0ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு என்ன வரும்? நம்பர் 1 2 3 வரும். இந்த சைடு கழித்தல் 1 கழித்தல் 2 அந்த மாதிரி வரும். அந்த நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். அப்போ இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7 இது 8 இது 9. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு இது கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4 கழித்தல் 5 கழித்தல் 6 இது கழித்தல் 7. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம பேர் வச்சிட்டோம். அப்போது இதில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், எது பெரிய முழு ஜி அல்லது கே ஏன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இதில் ரெண்டுத்தில் எது பெருசு? அப்போது ஜி பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா, ஜி இங்கே இருக்குது, கே பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கேட்டுக்கேன். அப்போ எது பெருசுனா கழித்தலில் இடது பக்கமாக போகும்போது மதிப்பு குறையும். அப்போது இந்த சைடு இருக்கிறதுக்கு இதுக்கு தான் மதிப்பு அதிகம், 1 தான். அப்போது ஏன்னு கேட்டுக்கிறாங்களே, அப்போது அதுக்கு தான் நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் ஜி ஆனது எதை குறிக்குது? கழித்தல் 3 குறிக்கிறது. கே ஆனது கே எது குறிக்குது? கழித்தல் 1 குறிக்கிறது. அப்போது தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா கழித்தல் 1 தானே பெருசு, கழித்தல் 3 விட கழித்தல் 1 பெருசு. அப்போது எனவே கே பெரிய முழு ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 2வது கொஷின் பாருங்கள். சிஐ குறிக்கும் முழு எண் எது? முழு எண்ணுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ முழு எண்ணா சி அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுங்களா, இங்கே இருக்குது. இதுக்கு முழு எண் என்ன குறிக்குது? கழித்தல் 4. அது எடுத்து அப்படியே எழுதுங்க. சிஐ குறிக்கும் முழு எண் கழித்தல் 4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜி மற்றும் ஹெச்சுக்கு இடையே எத்தனை முழுக்கள் உள்ளன? ஜிக்கும் ஹெச்சுக்கு எத்தனை முழுக்கள் உள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஜி இங்கே இருக்குதுங்களா, ஜி இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது. அப்போது இதுக்கும் நடுவில் எத்தனை முழுக்கள்? இது விட்டுடணும். 1 2 3 4 5 6 6 முழுக்கள் வருதுங்களா. அப்போது அதுதான் நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள் எப்படி எழுதலான்னா, ஜி மற்றும் ஹெச்சுக்கு இடையே எத்தனை முழுக்கள் நம்ம இப்போ என்ன 6 முழுக்கள் என்னமா? அப்போது 6 முழுக்கள் உள்ளன. அவை பார்த்திங்கன்னா அவை என்னென்ன? இது ஜி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கழித்தல் 2 கழித்தல் 1 இதுலேருந்து 3 வெளியே வரும். அப்போ பாருங்கள், கழித்தல் 2 கழித்தல் 1 0 1 2 3 6 முழுக்கள் வந்துச்சுங்களா. அவ்வளோதான் இது கேன்சல். அதுக்கப்புறம் பாருங்கள், எதிரெண் முழுக்களுடைய ஜோடி எழுத்துக்களை எழுதுக. எதிரெண் முழுக்களை உடைய ஜோடி எழுத்துக்களைனா இந்த ஏபிசிடியை எழுதணும். ஜோடி எதிரெண் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது 0 நடுவில் இருக்குது, இங்கே கே இருக்குது, இதுக்கு எதிரெண் என்னது 1, இங்கே எதுவுமே இல்லை. அப்போது இதுவும் வராது. இங்கே கழித்தல் 2 இதுக்கு எதிரெண் பார்த்திங்கன்னா 2, ஆனால் இங்கே பி கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு எதுவுமே எண்ணு கொடுக்கல, அதனால இதுவும் வராது. அதுக்கப்புறம் கழித்தல் 3க்கு எதிரெண் என்ன 3, அப்போது இங்கே கொடுக்கல, இது கொடுத்துக்கிறாங்க, அப்போ இதுவும் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், சிக்கு வந்து கழித்தல் 4 4க்கு எதிரெண் 4, இங்கே ஹெச். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா சிஹெச் வந்து எதிரெதிரெண்.
அதே மாதிரி 6க்கு பாருங்கள், 6க்கு கொடுக்கல. 5க்கு பாருங்கள், 5க்கு கொடுத்துக்கிறாங்களே. இங்கே இ இருக்குது, இங்கே ஜே இருக்குது. அப்போது இது 2க்கு இது எதிரெண். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 7 கொடுத்துக்கிறாங்க, இங்கே 7க்கு கொடுக்கல. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 4 சிஹெச்சும் இஜேவும் ஒன்றுக்கொன்று எதிரெண்கள். அப்போது அதுதான் நம்ம இதில் எழுதணும். பாருங்கள், சிஹெச் ஜேஇ ஆகியன இரு எதிரெண் ஜோடிகள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள். டியின் இடதுபுறம் 6 அலகுகளில் உள்ள எண் கழித்தல் 6 சரியா தவறா? ஃபஸ்ட்டு டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டி பாருங்கள், இங்கே இருக்குதுங்களா? அப்போது டிக்கு வலதுபுறம்னு சொல்லியிருக்காங்க. 6 அலகுகளுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கழித்தல் 6 இருக்குது. இது சரியா தவறான்னு பார்க்கணுன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், டிக்கு அப்புறம் 1 2 3 4 5 6. அப்போ 6 இடத்துல என்ன வருது, 0 வருது. அப்போது அவங்க கழித்தல் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கூற்று வந்து அவங்க சொல்லியிருக்கிறது தவறு. அப்போது தவறு. டியின் இடதுபுறம் 6 அலகுகளில் உள்ள எண் என்ன இருக்குது, 0. புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த கூற்று தவறு. அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள். ஜி ஆனது எண் 3ஐயும் சி ஆனது எண் கழித்தல் 1ஐயும் குறிக்கும் எனில் பின்வரும் எண்கோட்டில் ஏ மற்றும் கே ஆனது எந்த முழுக்களை குறிக்கும்? அவங்க எண்கோடு கொடுத்துக்கிறாங்க. அதில் ஜி வந்து 3 குறிக்கும்னு சொல்கிறாங்க, சி வந்து கழித்தல் 1. அதுக்கு ஏக்கும் கேக்கும் எந்த முழு எண் குறிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், அப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருந்தாங்க, இது அவங்க எண்கோடு கொடுத்துக்கிறாங்க. கொஷினில் கொடுத்துக்கிறது என்ன, ஜி ஆனது 3ஐயும் சி ஆனது எண் கழித்தல் 1ஐயும் குறித்தல். அப்போ பாருங்கள், இது கொஷினில் அவங்க கொடுத்துக்கிறது. அப்போ ஜி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஜி இங்கே இருக்குதுங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே 3ன்னு போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் சி என்ன சொல்லியிருக்காங்க, கழித்தல் 1. அப்போ சி என்ன இருக்குங்க, கழித்தல் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ கழித்தல் 1க்கு வலது புறம் என்ன வரும், 0 1 2. இதுக்கப்புறம் என்ன வரும், இது 4, இது 5, இது 6, இது 7. அதுக்கப்புறம் இது வலது புறம் இடது பக்கம் போச்சுன்னா கழித்தல் 2 கழித்தல் 3ன்னு இந்த மாதிரி வரும். அப்போது கொஷினில் எதுக்கு கேட்டிருந்தாங்க, ஏக்கும் கேக்கும் கேட்டிருந்தாங்க. அப்போது ஏக்கு என்ன இருக்குது, கழித்தல் 3, கேக்கு என்ன இருக்குது, 7. அப்போது இதுதான் நம்ம எழுதணும். அப்போது ஏ ஆனது கழித்தல் 3ஐயும் கே ஆனது 7ஐயும் குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது அவங்க கொஷினில் கொடுத்துக்கிறாங்க. இது கொஷினில் கொடுத்துக்கிறது மேலே ஜி வந்து 3ன்னு நம்ம குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சி வந்து கழித்தல் 1ன்னு குறிச்சிக்கணும். அப்போ விடுபட்ட எண்களை நம்ம போட்டுடணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ஏ இடத்துல என்ன நம்பர் வருதோ அது எழுதிடுங்க, கே என்ற இடத்துல என்ன நம்பர் வருதோ அது எழுதிடுங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.